வாக்கா இங்கே வா, உன்கிட்ட தாக்கா ரொம்ப பேச வேண்டியிருக்கு. ஏம்னா அண்ணன் ஓஞ்சி போயிட்டாரு, நீ தான் கொஞ்சம் இப்போ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன வேணும் உனக்கு இப்போ? சொன்னபடி கேட்கணும். அவன் அவன் வச்சிருக்க பொம்பளை பிடிச்சாட்டா நீ இப்போ எடுத்துக்க மாட்டியோ? ஆ ஆ கொண்டாடி கொடுக்கானா? நான் ஒரு கதை சொன்னேன், அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா? என் பிள்ளை அப்படி கிடையாது. ஜாக்கியம் வரேன் செம்பத்துக்கு வீட்டுக்குள்ள வைங்கடா. நல்லா புரிஞ்சுக்கா, பொண்டாட்டி நல்லவா. அவன் உங்களை எதிர்த்து பேசின காரணத்தால இந்த குடும்பத்தில் அவன் நல்லவா இல்லைன்னு நீங்க முடிவுக்கு வந்திருக்கிய. ஆனா அவன் வாழ்க்கையை பொறுத்தவரை அவன் நல்லவா தான். ஆனா அவன் பாதையில இன்னொருத்தரால மனம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால இன்று அவன் அமைதியாக இல்லை, அங்கே குழப்பம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த உள்ளத்தை திருத்தி நல்லாக்கி தந்தா போதும்லா. உங்க சொல்லியும் கேட்க வைக்கணும், அவன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். திசை மாதிரி போய் குடும்பம் சீர்குறைஞ்சிடக்கூடாதுல்ல. உண்மையா இல்லையா? அடுத்து பேசுவோம். பொம்பளைனா சரியா தன் இருக்கு. காலில் வந்துட்டுவா ஒன்று முடிக்கும்னே அடுத்து சாமி விட்டு விரட்டிடுவாரு. அடுத்த கல்வியை காடுப்பான். பிள்ளைகளுக்கு ஆசையை பாரு. நம்ம சொன்னா எவன் கேட்கான்? வா பக்கத்துல வா. பெத்த தாய் அப்படிதான் இருப்பா. உண்மையா இல்லையாம்மா? ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஐப்பசியில் நிர்ணயமா. இப்போ உன் மகன் மனசுக்குள்ள போய் யார் பேச்சை கேட்குறானோ அதை துண்டிச்சு வெளியே கொண்டு வரேன், குடும்பத்தோட வர வைக்க. கர்மசாமிக்கு வந்தாச்சு. மகிழ்ச்சியாக இரு, ஆனந்தமாக இரு, வெற்றியாக இருப்பா. நல்லா இந்தாங்க கொஞ்சம் பணம் வாங்கிக்காங்க, ஆனந்தமாக இருங்க. சாப்பிடாம போயிட்டீங்கன்னா உங்களை ஊருக்கு விட மாட்டோம். வண்டியை பாதியிலே காரவே நிறுத்திடுவேன். வயிறு நிறையாமங்கிறது போகக்கூடாது. சரி ட்ரெயினாகவே இருக்கட்டும். இப்போ என்ன ட்ரெயினை நீங்கள் நிறுத்த முடியுமோன்னு கேட்குறான். ஆமாம், உங்களையும் போகணும் இடையில தடுத்தோம்னு நினைச்சுவீங்க, ட்ரெயின் போயிடும். நம்ம சொன்னா யாருடா கேட்கா? என்னம்மா கர்மசாமிக்கு பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தமா யாரும் கேள்வி கேட்க போறீங்களா? கால் ஒன்று சொல்லலாம். என்ன டாக்குமெண்ட்டுமா? கால் ஒன்று வாங்க. நீங்க ஏக்கா ஏக்கா நல்ல கால் விடலை. இன்னும் ஆபீஸ் தான் நடத்துறேன், கோயில் இது தெரிஞ்சுக்காங்க. நீங்க பண்ண கீழே விழக்கூட வேண்டாம், மனசு அங்கே விழுந்துட்டாலே போதுமே, மேட்ரு முடிஞ்சு போச்சே. உண்மையா இல்லையா? வாங்க உட்காருங்க. உன் டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்டில் 2 பேரும் உரிமைப்பட்டது மாதிரி தெரியுது. அதனால் அவங்க 2 பேருடைய மனநிலைகளையும் சரியாக்கணும். பாத்தியப்பட்டவங்க 2 பேருமே பக்குவப்படலை, அதை வெற்றியாக்கி தரணும். ஒன்று. அடுத்து உன் பிள்ளையை பற்றி ஒரு மன வருத்தம் இருக்குது, அதையும் கொஞ்சம் சரியாக்கணும். வேற என்ன விஷயம் வேணும்? பக்கத்தில் வா, கண்ணை மூடிக்கா. லேசா கண்ணை மூடிட்டு காது பக்கத்தில் உன்னுடைய கவனத்தை கொண்டு வா. கால் ஒன்று சொல்லலாம். அது ஏன் காது பக்கத்தில் கவனத்தை கொண்டு வான்னு சொன்னேன்? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ சொல்ல பாரு. உன்னுடைய வீட்டுக்குள்ள யாரோ நடக்கிறத மாதிரி அப்படின்னு கால் தேஞ்சா எப்படி சத்தம் கேட்கும்? நடக்கும் பொழுது கால் அப்படி உரசும் போது சத்தம் கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு சத்தமும், யாரோ ஆள் பேசிக்கொண்டு இருப்பது போன்ற இப்படி ஒரு சத்தமும் கேட்கலையா? அதுதான் காது பக்கத்தில் உன் கவனத்தை கொண்டு வான்னு சொன்னேன். கால் ஒன்று எண்ணிலாரும் வச்சதும் உண்மையம்மா, செய்ததும் உண்மையம்மா. அந்த தீய சக்தியை நீக்கி தெளிவாக வாழ வச்சு தாரேன். டாக்குமெண்ட் சொந்தமான குழப்பத்தையும் நீக்கி தாரேன். வேற என்ன வேணும்? ஆமாம். உன் நாயா? என்ன நாய் அது? நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ?
அந்த நாயை யோசனை பண்ணி உன் வீட்டுக்கு கொடுத்துருக்க வேண்டாமா அவங்க? நீங்கள் ஆசைப்பட்டு கட்டிங்களா? பக்கத்தில் கொடுத்தாங்க. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட முடியுதா? இப்போ நான் பாடின பாட்டை நீங்கள் புரிஞ்சு பார்த்தீங்களா? நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ. நாயே நீ எங்கே போறிய? கொஞ்சம் கண்ணமுடு. அம்மா பராசக்தி, ஏன் அந்த நிலைமை? நாயை பற்றி கவலைப்பட சொல்லாதே. இருக்கிற தீய சக்திகளை நீக்கி தெளிவாக வாழ வைக்கிறேன். இந்தா வெற்றி உண்டு, என்னை இருந்து பார்த்துட்டு போ. நல்லா கர்மசாமிக்கு யார் அது? தாராபுரம். தாராபுரம் அண்ணன் தங்கை உறவு முறை வளர்ந்ததம்மா வளர்ந்ததம்மா, ஒரு கொடியில் இரு மலர்கள் மலர்ந்ததம்மா. கொஞ்சம் தண்ணி தாடா. நேர குடுக்க வேண்டியதானே. சகோதரன் சகோதரி வரும் புயலை எதிர்த்து நின்று சிரிக்கின்றேன் அம்மா, தங்கை வாழ்வுக்காக இன்றேன் அம்மா, ஒரு கொடியில் இன்னொரு தரம் இரு மலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா. என்ன படம் அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? காஞ்சி தலைவன் படம், எம்ஜி ராமச்சந்திரன் நடித்த படம், கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதை வசனம், அண்ணன் எம்ஜிஆர், தங்கை விஜயகுமாரி, எஸ்எஸ்ஆர் அவர்களுடைய மனைவி, எஸ்எஸ்ஆர் மனைவி விஜயகுமாரி. அப்பொழுது சகோதர பற்று பாசத்தை வச்சு வந்த பாட்டு இது. புரியுதா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீதிமன்றத்தில் போட்டு உங்களை இழுத்தடிச்சு மெல்ல மெல்ல பணத்தை கட்டி இந்த இடத்தை கைப்பற்றிடணும்னு சொல்லி அவன் முடிவுக்கு வந்திருக்கிறான். இப்போ உங்களுக்கு அந்த இடம் வேணுமா அல்லது அந்த இடத்துக்கு உரிய பணம் வேணுமா? இடமே கொடுத்துடணும். அப்போ உங்க பக்கமே அந்த வெற்றியை தரணும். ஆனாலும் நீங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கீங்களே, இப்ப அதுக்கு என்ன பண்றது? நாங்க பணம் வாங்கல, அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், இத்தனை மாதத்துக்கு உள்பட எங்களுக்கு பணத்தை தந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதி நீங்க கொடுத்துருக்கிய. அந்த கால அவகாசத்தை அவன் மாத்தி எழுதி உங்களை கொஞ்சம் ப்ரோக்ரேஜ் பண்ணி இப்ப மிரட்டிக்கிட்டு இருக்கான். புரியுதா? அதை நான் கிழிச்சு போடுதேன். நீ கால் ஒன்று என்னடா தம்பி, உண்மையா இல்லையா? நம்ம சொன்னா யாருப்பா கேட்கா? நாங்க தான் கேட்கோமே. அதில் 2 3 கடைகள் இருக்கு போலுக்குண்ணே. அதை கடையை தாண்டி கொஞ்சம் இடம் கிடக்காரு, கொஞ்சம் பிறம்போக்கு இருக்கும். இன்னொருத்தர் இடம் இருக்கா? அந்த பாதையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடமும். உன்னை ஏமாத்துறவனுக்கு 1 மாதத்துல உடல்நிலை சரியில்லாம போயிருமா? அவனுடைய வயிற்றுக்குள்ள குடல்லாம் கருகி கேன்சர் வரக்கூடிய நிலைமையில இருக்கிறானா. அவன் அதுக்கு முன்னால இந்த கேஸ் அடிச்சு இந்த இடத்த நம்ம வீட்டுக்கு உரிமை ஆகிட்டோம்னா நல்லா இருக்குன்னு நினைச்சு பிளான் போட்டு ஓகே பண்ணி வச்சிருக்கலாம். ஓகே பண்ணி அதை அவனுடைய நோயை வச்சு நீதியோடு அவனை நடக்க வச்சு இடத்த உங்களுடைய உரிமையான இடத்த நான் வாங்கி தந்துருந்தேன். அவன் கொடுத்த பணத்துக்கு வட்டி கேட்பான். அந்த வட்டியை ஒரு நீதியான முறையில பேசி போடா வெண்டன்னு சொல்லி அனுப்பிடுவான். வெற்றிவேல் முருகனுக்கு வாமாங்க, பக்கத்துல வா, ஜெயிச்சாச்சு ஓடு. கர்மசாமிக்கு அடுத்து தாராபுரம் தலைவன் தலைவி. வருக செல்வ மக்களே. சிவனுக்கு இசைந்தது சிவராத்திரி, அவன் தேவி குகந்தது நவராத்திரி.
தவத்தின் முறையே ஒரு சக்தி. சிவன் கோயில் எங்க இருக்குண்ணே? தாராபுரத்து ஈஸ்வரர் இருக்காரா? அப்படியே வலது பக்கம் ரோட்டை திருப்பி போனா ஒரு பெருமாள் கோயில் வருது, இருக்கோ? கால் ஒன்றாங்க. பாப்பு பாப்பு தவத்தின் முறையே இருத்தி வைத்து. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் ஓராண்டுகளுக்குள்ள சில நகைகள் உங்களை கைவிட்டு போய்விட்டது. அதுல முறையோடு போன நகையும் உண்டு, கைவிட்டு காணாமல் போனதும் உண்டு. உண்மையா இல்லையாடா? காணாமல் போனதும் உண்டு, திருப்பி மீட்ட முடியாத நிலைமையில் தள்ளப்பட்டதும் உண்டு. இப்போ தொழில் பார்க்கக்கூடிய மன ஊக்கமும் உடல் வலிமையும் இழந்து வேதனைப்பட்ட ஒரு நிலையில நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. குடியிருக்கிற வீடு நமக்கு ராசியா இருக்கா இல்லையா? இவ்வளவு நாள் நல்லா இருந்தவன் இப்ப நல்லா இல்லையே, ஏன் தான் இப்படி சோதனை நடக்கும்னு உள்ளத்துக்குள்ள குழம்பிக்கிறீங்க. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்காக எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தெளிவான விடை கிடைக்கல. அதுக்கு வெற்றியை நான் உருவாக்கி தரணும், இழந்த பணத்தையும் வாங்கி தரணும். காலில் வந்துட்டு வாங்க. தங்கமயம் முருகன் சன்னிதானம், சாந்திமயம் குமரன் எழில் கோலம். வேற என்னப்பா வேணும்? அதான் ஒருத்தருக்கு சீரான வாழ்க்கையை நான் அமைச்சு தரணுங்கிறேன். என்ன படிச்சிருக்கிறேன்? கொஞ்சம் கண்ண மூடு. அவனை பாஸ்போர்ட் எடுக்க சொன்னானே, அவனுக்கு வெளிநாட்டில இருந்து விசா வரப்போகுதே, அனுப்பி வச்சிருவோமே. கவலை இல்லாமல் அனுப்பிடுவோம். கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ண வேண்டாம், வா பக்கத்தில் நான் இருக்கிறேன். விசாவுக்கு பணத்தை கட்டு, தடையில்லாமல் வாங்கி தரேன். ஓடு. இந்தா மகளே, செல்வ சிறப்போடு இருப்பாயாக. வாய கொஞ்சம் குறைச்சுக்கா. கர்மசாமிக்கு பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. கொடிகாத்த குமரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரித்திரத்தில் படிச்சிருப்பீங்களா? திருப்பூர் குமரன், அதான் கொடிகாத்த குமரன். தேசிய கொடியை சுமந்து கொண்டே உயிரை விட்ட மாண்புக்குரிய ஒரு தேச பக்தன், ஒரு தேசியவாதி, ஒரு பெரும் தியாகி. திருப்பூர் கண்ணா, லட்டு திங்க ஆசையா? திருப்பூர் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ, அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடி எடுத்து கொடுத்ததோ. ஸ்வீட் கடை ஆரம்பிச்சிருக்கா, ஸ்வீட் கடை. அதான் லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு கேட்டேன். புரியுதா? இன்னொரு தடவை காலம் வரலாம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பல லட்சங்களை முதலீட்டு செய்து வியாபார ஸ்தாபனம் ஆரம்பித்து 2 பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து கற்பனையிலே செய்திருக்கிறோம். உண்மையா? ஆனா இப்போ ஒரு 6 மாத காலங்களாக எதிர்பார்க்காமல் வருமானத்தினுடைய மிகுதி தன்மையை காட்டாம மீடியமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இது இடத்தின் குறையா, அல்லது வியாபாரத்தினுடைய தன்மையில் எதுவும் பிரச்சனையா, அல்லது நேர காலத்தின் குழப்பமா, இதுல உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சண்டை சச்சரவு வேற மனசுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க, இதனால உள்ள குழப்பமா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல என்னைய பார்க்க வந்திருக்கேன். உண்மையா? கால் ஒன்று. அப்பா, வேற என்னம்மா வேணும் உனக்கு? 2 பேருக்கு ஆளுக்கு 30 லட்சம் கொடுத்துட்டோம். யாருக்கு? 2 பேர் கொடுத்துட்டு 30 கோடி கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு கொடுத்துட்டோம். யாருக்கு கொடுத்தீங்க? ஏதோ ஒரு ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல கொடுத்துட்டோம். நேத்து மத்தியானம் பிள்ளைங்க எங்க இருக்காங்க? எல்லாமே ஃபாரின்ல இருக்கேன். எத்தனை பிள்ளைங்க? 2 பையன். கொஞ்சம் கண்ணை மூடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க. என்னன்னு கேட்குறேன். காலில் வந்துட்டு வரலாம்.
உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஆர்பி சம்பந்தமான ஆர்பி ரைஸ் புல்லிங் அதுல பல்லாயிரம் கோடிகள் வந்து கொண்டிருக்கிறது. அது பெரிய பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாம் அதுல தலையிட்டு இருக்கிறாங்க, பெரும் தலைவர்களெல்லாம் தலையிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய மீட்டிங் போட்டிருக்கோம். நீங்க ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அமைதியாரே பணம் போட்டு நீங்க மெம்பரா இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க கோடி கோடியா பணம் தருவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நிறைய மக்களை ஏமாத்தி பல்லாயிரம் கோடி சம்பாத்தியம் பண்ணிட்டான் ஒவ்வொருத்தனும். அதுல அக்கா நீயும் 2 பிள்ளைகளை மனதில் வச்சுட்டு ஒரு பிள்ளை பேர்ல இவருக்கு ஒரு 30 லட்சம் இவருக்கு ஒரு 30 லட்சம், அது ஆளாளுக்கு 50 கோடி 50 கோடியா வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஆசையில நீ இப்போ 60 லட்சத்தை ஏமாந்துருக்க. ட்ரஸ்ட்ல பணம் வந்துடும். மேனேஜர்ஸ் இப்பொழுதுக்கு மீட்டிங் போட்டிருக்கிறார்கள், நாளைக்கு கையெழுத்தாயிரும், உடனடியாக உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இதுதான் உங்களுக்கு வந்திருக்கும் பதில். ஆனால் இன்னைய வரை எந்த செய்தியும் வரல. 17 ஆண்டுகளாக இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டுக்குள்ள. புரியுதா? ஒரு ஆயுள் தண்டனை காலமே முடிஞ்சு போச்சுக்கா, காலில் விட்டுவாங்க. யாருமே இதை நம்பாதீர்கள். அப்படி ஒரு பிசினஸும் கிடையாது, அப்படி ஒரு பொருளும் கிடையாது. இதை ஏற்கனவே போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் வந்து நம்முடைய இந்திய மக்களுக்கே ஒரு அறிவுபூர்வமான அறிக்கை செஞ்சிருக்கு. ஆர்பி ரைஸ் புல்லிங் சம்பந்தமாக ட்ரஸ்ட் சம்பந்தமாக பணம் வருது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி யாராவது பணம் கேட்டா அவங்கள உடனே காவல் நிலையத்தில் புகார் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கமிஷனர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் இந்த பணத்தை கொடுத்து ஏமாந்து கடன்காரங்க நச்சு தாங்காம தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர், தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கான். செய்தித்தாளில் வந்ததும் இருக்கு, வராததும் இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. அதனால இது அத்தனையும் போய் ஒரே ஒரு விஷயம்தான், யாருக்கு 30 லட்சம் கொடுத்தீர்களோ அவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அந்த பணத்தை வர வைப்போம். நேற்று 2 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணீங்க வந்து உங்களுக்கு பேசலான்ட்டு 4 மணிக்கு ஃபோன் பண்ணி ஞாயிற்றுக்கிழமைக்கு பணம் ஓகே. ஞாயிற்றுக்கிழமை பணம் வராட்ட என்கிட்ட இங்கே வந்துருங்க, அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். 60 லட்சத்தையும் எப்படி வாங்கணுமோ முறையாக வாங்குது. ஆனால் செக்காக வாங்குறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அந்த செக்கு பொய், அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் தான் வரணும். போன வருஷம் கூட மெட்ராஸில் இதே கோயிலுக்கு வந்த ஒரு பக்தன், அவன் பெயர் நமச்சிவாயம், அவனை ஒருத்தன் ஏமாத்தினான். எப்படி ஏமாத்தினான்? 40 லட்சம் நீ கட்டிட்டா அப்படின்னு சொன்னா உனக்கு 500 கோடி ரூபா கிடைக்கும்டா அப்படின்னு சொன்னான். அந்த எரும மாடி ஏன் சொல்ல கேட்காம 4 பேர் சேர்ந்து 40 லட்சமும் கட்டி 2 லட்சம் ரூபாய்க்கு ஐபோனும் வாங்கி கொடுத்து ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங்கும் போட்டுருச்சு. இன்னைக்கு பார்த்தேன். ஏன் சொல்ல நீ கேட்கல, இனிமே என் முகத்திலே முடிக்காடா வெளியே ஓடினேன். புரிஞ்சுக்கணும். அதனால என் சொல்ல கேளுங்க, யாரும் நம்பாதங்க, அத்தனையும் போய் பணத்தை வாங்கிறதுக்கு வேண்டிய முயற்சியை செய்யுங்கள். நான் வெற்றியாக்கி தரேன், வாங்கி தரேன். சுவாமியே இந்தாக்கா சந்தோஷமா வாங்கி தரேன், பாரு ஜெயிச்சிருவ, போ நல்லா இரு. அதே திருப்பூர் எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மகன் கால்நொன்றாட சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா. உன் பேர் என்னடா? மகாமணி. சரி சரி, என்ன தொழில் பார்க்கிறேன்? கால்நொன்றா. ஒன்றரை ஆண்டுக்கு முன்னால நீ செய்துகிட்டு இருந்த தொழிலுடைய நிலைகள் இப்போ மாறி தொழிலுக்கு போக முடியாத வேதனையும் கூட இருக்கிறவங்களுடைய பகையும் வெறுப்பும் வந்துருச்சு. உண்மையா? இதுல கான்ட்ராக்ட் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டு சில குளறுபடிகள் தோன்றி நீ இன்னைக்கு அதை நடத்த முடியாத துயரத்துல மாட்டிக்கிட்ட. இதனால கடன்களும் துன்பமும் நடந்து கொண்டு இருக்கிறது. சரியா? கால் வந்துட்டு வா. இதுல வேலைக்கு வந்த ஆட்கள் மீது இறக்கப்பட்டு அவர்களுக்காக பண உதவி செய்து கடன்பட்டு அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ உன் கூட அவங்க இல்லை, இப்போ அந்த கடனை நீ அடைக்கணும். அதுல பொம்பளை தான் ரொம்ப, ஆம்பளை கொஞ்சம். கால் வந்துட்டு வா. அதனால இந்த கடனை தீர்த்து தாரேன், உனக்கு தொழில் ஊக்கத்தை தாரேன். வேற என்ன வேணும்?
வீட்டில் கோளாறு இருக்கு, அதை நீக்கி தரேன், வா பக்கத்தில். அப்படி செய்வனையை மாற்றுவோம், சிந்தனையை திருத்துவோம். ஓடு. கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை. டாக்குமெண்ட் யாரு? டாக்குமெண்ட் பத்திரங்கள் சம்பந்தமாக யாரும் வந்திருக்கீங்களா? கல்யாணம் ஜாதகம் சம்பந்தமா யாரும் வந்திருக்கீங்களா? யார் வந்திருக்க? யாருக்குக்கா கல்யாணம்? உனக்கு யாருக்குப்பா கல்யாணம்? கால் ஒன்று சொல்லலாம். குமிழி போறாங்க. இன்னொருத்தர கால் ஒன்று சொல்லலாம். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். காலங்கள் ஓடிவிட்டது, கருத்துக்களில் பிழை ஏற்பட்டு விட்டது, எண்ணங்களிலே மாற்றம் ஏற்பட்டு விட்டது பிள்ளைக்கு. இதனால வாழ்க்கை திரிவாகி விடுமோ என்ற பயம் உன் உள்ளத்திலே தோன்றிவிட்டது. இதுல நம்முடைய வாழ்க்கை, மரியாதை, எதிர்காலம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இதுல ஏமாந்துட்டோம்னா உயிரோட இருக்கவா வேண்டாமாங்கிற உள்குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கிறதப்பா. கால் ஒன்றுவா. சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும் மந்த மதியாலே மதித்திருந்தேன். சொந்த பந்தங்களால் எந்த ஒரு பாசங்களும் இந்த உலக வாழ்க்கையை உனக்கு பூர்த்தி செய்யாது. அவர்களெல்லாம் கூட இருந்தே உனக்கு குழப்பத்தையும் விரோதத்தையும் உருவாக்கி உன்னை கெடுத்தார்கள். புரிகிறதா? அதனால தை மாதம் வரை பொறுமையாக இருந்தால் இந்த திருமண வாழ்க்கையை சீராக்கி தருவேன். உன்னுடைய பிள்ளையினுடைய உள்ளத்தை திசை திருப்பாமல் உனக்கு கட்டுப்பட்டு இருக்க வச்சு வாழ வச்சு தாரேன். வேற என்னடா வேணும்? நீ பொறுமையாரு, நான் பிறகு பார்த்து உனக்கு தீர்மானம் பண்ணி தரேன். நானே முடிச்சு வைக்கிறேன். அசத்து, ஓடு, போ. கர்மசாமிக்கு சரி. அடுத்து பையன் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது. சரி, ஒன்றும் பேசாத, கேட்குற கழிக்கு மட்டும் பதில் சொல்லு. சரி. நீங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் தான் நான் பதில் சொல்லணுமா? மேல இருந்து உத்தரவு. என்ன வேணும்? பூ வைக்க பூக்கள் சொந்தமாம், பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நான் படித்த பாட்டு புரியுதா? அண்ணனுக்கு நல்லா புரியும். ஆம்பளல்ல, புரியாம இருக்குமா? பையனுடைய மனத்துக்குள்ள வேற சிந்தனைகள் இருக்கு. நம் குடும்பத்துக்கு பொருந்தாத நட்பு இருக்கு. அந்த நட்புனால அவன் உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. மிரட்டல் நடக்கு அவனுக்கு. என்ன நடக்கு? மிரட்டல். அதனால குழப்பம் வந்துருமோங்கிற பயத்துல உங்களுக்கு அவன் கட்டுப்பட மாட்டேக்கான். இன்னொரு விஷயம், நமக்கு நிலையான ஒரு பெரிய வருமானம் இல்லை, இந்த சுமையை நம்ம ஏத்துக்கிட வேண்டாம்ங்கிற ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லி தப்பிக்கான். இதான் உண்மை. ஆனா நடக்கிறது வேற, உங்கள்கிட்ட சொன்னது வேற. கால் வந்துட்டுவாங்க ரெண்டு வரும். நம்மள சிரிக்க குழந்தை சிரிக்க. மாசி சிவராத்திரி வரை காலம் அவகாசம் இருக்கிறது. நீங்கள் என்னை 3:30 மணிக்கு என்னை பார்த்து செல்லவும். வெற்றியாக்கி தருகிறேன். தாயே, உன் மனக்கவலையை நீக்குகிறேன், தக்க மருந்து அளிக்கிறேன், மகனை தகுதியுடையவனாக ஆக்குகிறேன். உடல்நிலை இருக்கு, பார்த்து சொல்றேன். இன்னும் 3 முறை என்னைய பார்த்துட்டா சரியா போயிடும். கர்மசாமி, ஒரு இடத்துல பணத்தை போட்டேன், அது எனக்கு விருத்தியும் ஆகலை, தொழிலும் சரியாகலைன்னு கேட்க வந்திருக்கான் ஒருத்தன். யாருப்பா? பணத்தை செலவழித்து பலனடையாமல் வேலை. திருப்புவனமா? திருப்பூர். எங்க அவினாசி ரோட்டு பக்கமா? தாராபுரம் தாண்டி வருது. காலம். கற்பராயன் எங்க வராரு? கற்பராயன் பள்ளத்துக்குள்ள இருக்காரோ? எல்லை கற்பராயன். கால் ஒன்று.
கற்பராயன் வருக. அண்ணே அண்ணே மணி எத்தனை? கர்பசாமி 2.25 ஆண்டுகளாக தொழில் சொந்தமான மன வருத்தமும் கடன்களும் பெற்று வேதனைப்பட்டிருக்க உண்மையா? அதே மாதிரி சில கோயில்கள் பூசாரிகள்கிட்ட போய் சில விஷயங்களுக்காக போய் நின்று ஏமாந்து வேதனை அடைஞ்சிருக்கிற உண்மை இல்லையாட? அதனால பணச்செலவு செஞ்சதுதான் மிச்சம். இதுவரை விருத்தி கிடைக்கலையே கருப்பசாமி. இந்த முடிவு என்ன? வேற எதுவும் கோளாறு நடந்திருக்கா, இல்லைன்னா இயற்கையிலே சரியில்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. அம்மா பாரிய யாரு நீ கேட்டு பார்க்குறேன். வா. மகாளியம்மன் எங்கடா இருக்கா? பக்கத்திலே இருக்கிறாளப்பா. என் தங்கை மாரியம்மா எங்கடா இருக்கா? எல்லையே தாண்டி போனா ஒரு முனியன் இருக்கானடா. சரானா அந்த பக்கத்துல ஒரு ஒர்க் ஷாப்பும் இருக்குடா. முனியம் பக்கத்துல ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு தட்டிட்டு கிடக்காங்க. டும் 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 டும். கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு இப்போ உனக்கு தொழில் அபிவிருத்தியை பண்ணி தரணும். பணம் ஏமாந்துருக்க, அதையும் மீட்டி தரணும். வேற என்ன வேணும்? வண்டி நல்லா ஓடணும். இந்தா என் பேரை போடு ஓடியா பக்கத்துல. கர்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி துணை அருள் சித்தர் ஐயப்பசாமியினுடைய ஆசியுடன் என்று எழுதிக்கொள், வெற்றி அடைவார். யூடியூப் பாப்பண்டா செல்லக்குட்டி. கோயம்புத்தூர்ல வாங்க. கொங்குமணி திருநாட்டில் குதித்தாயே திரு கோணியம்மன் என்ற பெயர் படைத்தாயே. கோணியம்மன் எங்க பாருங்க. கோணியம்மன் உங்க வீட்டு பக்கம் இருக்கா? வரலாம். மலைமகளே உன் கருணை அமுதம் கொண்டு தண்டு மாரியம்மன் என்ற பெயர் சொன்னதும் உண்டு. இலைகளிலே வேப்பிலை கோர் புகழ் உண்டு. அது எங்கள் மாறி துணை என்று. இன்னொரு காலம் வரலாம். அனுபவவாதி அனுபவவாதி வரலாம் வரலாம் வரலாம். உன்னைய மட்டும் கூப்பிட்டோன்னு அனுபவவாதின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்? நிறைய சோதிடம் சாமி மனுஷன் எல்லா விஷயத்தையும் பார்த்து சலித்து போய் என்னதான் நடந்துரும் அப்படின்னு ஒரு வேதனை உள்ளத்துக்குள்ள புடம் போட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? ஆனால் எதுலேயுமே ரிலீஃப் இல்லை. சரி அவ்வளவுதான், என்ன நடக்கோ பார்த்து போவோம் அப்படின்னு உலகத்தில் ஒரு வெறுப்பான வாழ்க்கையை, கசப்பான நிலைமையை அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உன்னுடைய உள்ளுறுப்புல நுரையீரலை பார்த்தேன். எதை பார்த்தேன்? அதில் ஈரச்சத்து கூடி சில சமயத்தில் மூச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சில சூழ்நிலைகளை அப்பப்போ அது உருவாக்குது. உண்மையா? இந்த நிலைகள் மாறுமா? அது நோயாக மாறுமான்னு கேட்டேன். நோயாக மாறாது. சாதாரண நிலைகள்லேயே அது சரியாகிடும். கவலைப்பட வேண்டாம். 2.5 வருஷ காலமாக பணங்கள் நஷ்டம், வீட்டுக்குள்ள அமைதி குறைவான நிலை, ஓயாத உன் தகுதிக்கு மீறிய வார்த்தைகளால் உன் மரியாதையை வீட்டுக்குள்ளேயே குறைத்து வீட்டில் இருக்கவா கலந்து எங்கேயாவது போயிடும், அவங்க மாட்ட வாழ்ந்துட்டு போறாங்க, ஆளவிடா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நீ என்னைய பார்க்க வந்திருக்க. கால் வந்து இப்ப புரியுதா அனுபவம் என்னன்னு? வெற்றி வேல் அது வீரவேல். முருகா முருகா, ஒருத்தர் வேண்டாம்னு நீ போய் மலைக்கு மேல நின்றுடா, அதை மாதிரி என்னையும் வர வச்சிருவியோ அப்படின்னு முருகப்பெருமான்ட்ட போய் சொல்லிட்டு வந்தியாமலா? சொன்னியா? அவனை நிக்காம பாரு வேலை எடுத்து. இப்ப என்னப்பா வேணும் உனக்கு? ஒரே ஒரு விஷயம்தான் பார்க்கணும். ஏற்கனவே ஒரு பொம்பளையால உங்க குடும்பம் பாதிக்கப்பட்டுருச்சு. அது நீதிமன்றம் போலீஸ் வழக்கெல்லாம் வரக்கூடிய நிலைமைகளை போய் உருவாக்கி உங்களை கேவலப்படுத்திருச்சு. உண்மையா?
இதுக்கு உன் மகன் ஒரு காரணமானு பார்த்தேன். மகன் அப்பாவியா இருந்தான். ஆனா அவ புரியாம உங்களை வந்து தரக்குறைவாக்கிட்டான். இதுதான் நடந்த சம்பவம். அடுத்து புனிதமான வாழ்க்கை அமைய இன்னும் 9 மாத கால அவகாசம் இருக்கு. புரிஞ்சுக்கணும். உன் இளைய பையனுடைய கிட்னியை போய் பார்த்தேன். கால் விட்டுருவான். குணமாக்கிடலாம், கவலைப்பட வேண்டாம். அவனுடைய கிட்னில ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் வராது. ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன். மூச்சு எடுக்கிறதுக்கும் பிராணம் எடுப்பதற்கும் கூட தீவிர தத்துவம் இல்லாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். டைலிசிஸ் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும் என்ற ஒரு நிலைமையில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனா சில நாள் டயாலிசிஸிலே அவன் சரியாகிருவான். புதுசாக ஒரு கிட்னி வைக்கக்கூடிய நிலைமை வரும். ஆனா அது கிடைக்கும். அவன் ஜீவன் இன்னும் நீண்ட நாள் வாழும். நீ கவலைப்பட வேண்டாம். கால் ஒன்று வா. உண்மை என்னடா போன் தூரப்படுறா போனலாம். நிறைய விஷயம் இருக்கு, தூரப்படுறாடா. கர்மசாமிக்கு ஜீவரத்னாய நமோ, ஜீவரத்னாய நமோ. உச்சிஷ்டா இந்தாப்பா, பிள்ளைய உயிரோடு எழுப்புறேன். வெற்றி உண்டு, கவலை இல்லை. பணம் காசு உனக்கு நிறைய வேணும். இன்னொன்று வேணும். என்ன வேணும்? 9 மாதம் கழியட்டும், பொறுமை வேண்டும். என்னை விடாம பிடிச்சுக்கா. வெற்றி உண்டு, போ.